ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சாராம்சம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்த தங்களுடைய பாவ செயல் நிமித்தமாய் மீண்டும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக போகிற காலங்கள் வரும்போது, அந்த ஜனங்கள் இவ்வளவாக நாங்கள் அனாதை ஆகிவிட்டோம், பிள்ளைகளற்று இருக்கிறோம்னு கதறுகிற ஒரு வேளை வருகிற அந்த சூழ்நிலை வந்தாலும், தேவன் எங்கே இருந்து அழைத்தார் என்கிற ஒரு காரியத்தை இவர்களுக்கு ஞாபகப்படுத்தி, உன்னை இந்த நிலைமையிலிருந்து உன்னை தெரிந்து கொண்ட நான் இன்றைக்கு வரைக்கும் இந்த சந்தையை நடத்தி வருகிறேன், இனிமேலும் நான் விடமாட்டேன், மீண்டும் அந்த ஒரு சந்தோஷத்தை தருவேன், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களாக உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்கிற எல்லா வார்த்தையும் இங்கே 54ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும். இப்படியாக தேவன் உன்னை நடத்துவேன்னு எழுதியிருப்பார். அதில் என்னென்னா, சிறுமைப்படுகிற காலங்களில் தேவனுக்கு பிரியம்லாம் வாழ்ந்துட்டோம், அதனால தேவன் தம்முடைய சத்துருக்களுக்கு கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு, நாங்கள் சிறுமை ஆயிட்டோன்னு இருக்கிற வேலையிலும் இனி நம்ம முடிஞ்சிட்டோன்னு நினைப்பாங்களாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கழிவு. என்ன அர்த்தம்? ஆபிரகாமுடைய மனைவி சாராள், அவள் மலடி என்றே அழைக்கப்பட்டவள். அவளுக்கு பிள்ளைக்கான எந்த ஒரு காரியமும் இல்லை, கற்பம் செத்து போனது. உன் தகப்பனாகிய ஆபிரகாம் சரீரம் செத்து போனது. அவர்களைத்தான் நான் என்னானே விசுவாசத்தில் தெரிந்து கொண்டு விசுவாசத்தின் வழியாக சந்தையை கொடுத்து நடத்தினேன். எனக்கு உன் சந்தையை நீ இழந்துட்டே நீ எப்படி வேதனைப்படலாம், உன்னை நான் நடத்துகிறேன் பார் என்று இங்கே என்னாகிறார், அந்த அதிகாரம் எழுதப்படுது. நடக்கிறதுக்கு முன்னவாகவே எழுதப்பட்ட ஒன்று, ஆனாலும் ஜனங்கள் மீறுவதையே வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இன்று உங்களுக்கும் சொல்லப்படுகிறது, இப்படியெல்லாம் தேவனுடைய கோபம் எழும்புனா நீங்கள் என்ன ஆவீங்கன்னு. ஆனால் நீங்களும் எப்போதும் போல எலும்புறப்போ பார்த்துக்கிட்டுன்னு இருப்பீங்க. திருத்தப்படணும். அப்போ இந்த ஜனங்களை மீண்டும் நடத்திட்டு வந்து இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணுகிறார். என்னவென்றால், உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாய்க்காது. ஏற்கனவே வாய்க்கவில்லை, ஆனால் இந்த ஜனங்கள் மறந்துடுவாங்க. என்னைக்குமே தேவன் கொடுத்த கற்பனையும் கட்டளையும் மறந்துடுவாங்க. ஒரு உபத்திரவம் வந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க, தேவன்லாம் இதுலேருந்து எங்களை விடுவிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்விக்கு போயிடுவாங்க. தேவன் இவ்வளோ காலம் விடுவிச்சதையும் மறந்துடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த தேவ ஜனங்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. எதுக்குன்னே தெரியல. தேவனுக்கே எங்கள் வேதனை பெருசாக தெரியுது, அவராலே தீர்க்க முடியாது போலக்க நினச்சிடுவாங்க. ஆதியாகமம் புஸ்தகத்திலேருந்து வெளிப்படுத்தின புஸ்தகம் வரைக்கும் கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் எத்தனையோ 1000 ஆண்டுகள் காலங்கள் மாறி மாறி வந்தது தான். அத்தனை காலங்களும் தாங்கின அவருடைய அன்பு ஞாபகம் வராமல் போயிருதில்ல. உங்களுக்கு ஒரு துன்பம் வந்தா அத்தாங்க சொல்லு, ஆபிரகாம் ஒருவனாய் அவனை தன்னுடைய தேசத்திலிருந்து புறப்படு என்று சொல்லி எல்லா தேசங்களும் தேசாந்திரியா நீ நடந்து வான்னு சொன்ன போதும் அவன் மீது ஒரு ஆயுதம் எழும்ப தேவன் சம்மதிச்சாரா? எதுவுமே எழும்பல. எல்லாவற்றிலும் தேவன் அவனுக்கு ஒரு பாதுகாப்பா இருந்தார். ஈசாக்கை தேவன் விட்டாரா? விடல. அவன் இருந்த அந்த பட்டணங்களை விட்டு வேறு பட்டணங்களுக்கு போக தான் அவனுக்கு விருப்பம் இருந்தது. ஏன்னா அந்த பட்டணம் மோசமான பட்டணம். ஜனங்கள் எல்லாம் கொலைவெறி பிடித்தவர்கள், அலங்கோலமான செயல்களை செய்கிறவர்கள். அப்படிப்பட்ட தேசத்தை விட்டு நீங்களும் இருக்கும்போது தேவன் இடைப்படுகிறார். என் சொல் கேட்டு நீ இந்த தேசத்திலே இரு. ஆபிரகாம் என் சொல் கேட்டு நடந்தான், நான் அவனை நடத்தினேன், உன்னையும் நடத்துவேன் என்று சொன்ன போது தேவன் சொல் கேட்டு அதே தேசத்தில் இருந்தான். தேவன் அவனை ஆசீர்வைத்து பெருக பண்ணினான். யாக்கோபு எப்படியாக அவனுடைய வாழ்க்கை வந்தது என்று தெரியும். 40 வயசு வரைக்கும் ஒரு வேலை என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு யாக்கோபை தேவன் பயிற்றுவித்து உருவாக்கினார். 20 வருஷத்தில் அவனுடைய சொத்து ஆயுசு முழுக்க உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு அவனுடைய சொத்துக்கள் பெருகினது. தேவனால எல்லாம் முடியுங்க. மனுஷனுடைய மூளையினாலேயோ மனுஷனுடைய செயனாலேயோ நடக்குதுன்னு நினைச்சாங்க. நீங்கள் தேவனிடத்திலே முழங்காலிட்டு உங்களை எவ்வளவு தாழ்த்துகிறோ அவ்வளவு தூரம் தேவன் உங்களை உயர்த்த முடியும் என்பதற்கு அடையாளம் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அவர்கள் மீது எழும்பாத ஆயுதங்கள் உங்கள் மீது எப்படி தேவன் எழும்ப விடுவார்? அப்போ இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும். அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் தேவன் நேசிக்கிற ஜனங்களுக்கு எல்லாவற்றையும், எவ்வளவு பொல்லாத காரியங்கள் எழும்பி வந்தாலும் தேவன் நேசிக்கிற அந்த மனுக்குலத்தை ஒன்றும் அணுகாதபடி என்னாகிறாரு, எல்லா ஆயுதத்துக்கும் அவர்களை விலக்கி காக்கிறார். இன்னொன்று சொல்கிறார், ஆயுதமே வாய்க்காதபடி செய்தவர் தான் இன்றைக்கும் திருவுளம் பட்டுகிறார். உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும். அப்போ எப்படிப்பட்ட ஆயுதங்கள் அதை கொஞ்சம் பார்க்கணும்ல. என்னென்ன ஆயுதம்? நீங்களா மனசுக்குள்ள எத்தனையோ ஆயுதங்களை நினச்சி வச்சுருப்பீங்க. இன்றைக்கே நினச்சிருப்பீங்க, தேவையில்லாத ஆயுதங்களை நினைப்பீங்க. யோபு 5ஆம் அதிகாரம்
19, 20, 21. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. அப்போ ஆயுதம் தேசத்துல மனிதர்களாக வருகிற ஆயத்தை விடுங்க, இயற்கையினால் வருகிற சில ஆயுதங்கள், இயற்கை சீற்றங்களால் வர ஆயுதங்கள். முதலாவது பஞ்சம். பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கு தப்புவிப்பார். அப்போ அடுத்த பஞ்ச காலம்னா உணவு இருக்காது. உணவு இல்லாமல் இருந்தால் ஒரு மனுஷன் செத்து போயிடுவான். ஆனால் இங்கே பஞ்ச காலத்தில் உனக்கு உணவு கொடுப்பார்னு சொல்லலை. என்னது? உன்னை மரணத்துக்கு தப்புவிப்பார். அப்போ எப்படியாவது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆயிடுவார்? ஆகாரத்தை கொடுத்துருவார். உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம். ஒரு பஞ்சம் கொடுமையாக இருக்கிற காலத்தில் உங்களை நோக்கி வரும். ஆனால் வர்றதுக்குள்ள தேவன் என்ன பண்ணிடுவார்? அதுக்கு உங்களை தப்பு வச்சிருவார். உங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த பஞ்சத்தின் ஆயுதம் வாய்க்காதே போகும். உங்களை மரணத்துக்கு விலக்கி காக்கும்படியாய் ஆகாரத்தை கட்டளையிடுவார். பஞ்ச காலத்தில் தேவன் உங்களை உயிரோடே காக்க முடியுங்க. பஞ்சம் வராது என்று இல்லை. தேசத்தில் பாவங்கள் மிகுதியாகும் போது பஞ்சத்தின் காலங்கள் வரும். ஆனால் அந்த பஞ்ச காலத்திலிருந்து தேவன் உங்களை விடுவிக்கணுமானால் நீங்கள் இப்பொழுதே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். பஞ்சம் வராதுன்னு சொல்லிட்டாருன்னு மட்டும் இருக்கக்கூடாது. பஞ்சம் வராதபடிக்கு பஞ்சம் வருகிற காலத்தை வெளிப்படுத்துகிற அளவுக்கு ஒரு எலியா இருந்தாங்க. தேவன் அவனிடத்துல பேசினார். நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு எலியாவா இருக்கணும். தேவன் உங்க இடத்துல இந்த சபையிலேருந்து எச்சரிக்கிறதையோ இல்லை இந்த வார்த்தையிலிருந்து வெளிப்படுத்துகிறதையோ காது கொடுத்து கேட்டு தேவன் அவைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று இப்போ இருந்தே ஜெபிக்கணும். அதில் எங்களை காப்பேன்ட்டாரு, அதில் எங்களை காப்பேன்ட்டாரு. காத்துக்கிடுவாருங்கிறது நினைப்பு இல்லை. எப்படியாக காக்கப்படணுங்கிற வேண்டுதலை செய்வது தான் நினைப்பு. அதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பஞ்ச காலத்தில் மரணத்துக்கு விலக்கி காப்பார். இரண்டாவது என்னது? யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி காப்பார். உனக்கு விரோதமாய் ஒவ்வொரு நாளும் யுத்தத்தில் எழும்புகிற அந்த மாம்சத்தின் இச்சைகள் உன் ஆவி ஆத்துமாவை அழித்து நரகம் கொண்டு போயிடணும்னு போராடி ஆயுதங்களை போடும். பிசாசின் தந்திரங்கள் என்னென்ன ஆயுதங்கள்லாம் எழுதிருக்குன்னு பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்ன போராட்டம்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களிலே பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதுல எதையாவது ஒரு பட்டயத்துக்கு இரையாயிருவீங்க. ஒரு மொபைல்ல இருக்கிற சில காட்சிகளின் நிமித்தமாய் இல்ல சில தீய சிந்தனைகளின் நிமித்தமாய் எதுலையோ ஒண்ணு நீங்க 100 வருஷம் வாழ்ந்து புண்ணியம் என்ன? உங்களுக்குள்ள பாவமோ இல்ல தேவையில்லாத சாப காரியங்களோ ஈடுபட்டுட்டாலே மரித்ததா தானே அர்த்தம். அப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விரோதமா எழும்பு ஆயுதம் வாய்க்காதே போங்க. இப்படிலாம் உனக்கு விரோதமா எழும்பும் என்று சொன்ன கர்த்தர் தான், ஆனால் வாய்க்காது. ஏன்? இப்படியான பாதுகாப்பிலும் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். 13 வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். சத்தியம், சத்திய வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் வாசித்தால் போதாது, அதை அறையில் கட்டினவர்களாய். அப்படின்னா இடுப்புல கட்டுகிற துணி எப்பவுமே அந்த மனிதருக்கு இறுக்கமா இருக்கணும். இருந்தாதான் அவங்க வெளியில நடப்பதுக்கு எழுந்து போவதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிம்மதியை தரும். அப்போ அது சரியா இருக்குதுங்கிறத எதை வச்சு புரிவாங்க? இந்த அறையில இறுக்கமா இருக்கிற ஒரே ஒரு தன்மையை வச்சுதான். அப்போ சத்தியம் என்கிற ஒரு காரியத்தை நீங்கள் எவ்வளவாய் உற்று கவனித்து அதன்படி நடக்க வேண்டும் என்கிற இறுக்கத்தை வைத்திருக்கிறீர்களோ, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய். அதுதான் காத்துக்கொள்ளணும். இந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கணும், நம்ம இருக்கணுங்கிறத எவ்வளவு தூரம் நீங்க அதை இறுக்கமாய் காத்துக்கொண்டு அதிலே நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும்? நீதி மார்க்கவசமாய் மாறும். மார்க்கவசம் என்பது போர்க்காலங்களில் இன்னைக்கு இருக்கிற காலங்கள் சொன்னால் புல்லட் ப்ரூஃப் மாதிரி. அப்போ சத்துரு எய்கிற ஆயுதங்கள், இருதயத்தில் சில எண்ணங்களை போட்டு உங்களை வாட்டி வதச்சி ஒரு பயத்தை கொடுத்து இல்லைன்னா ஒரு பாவ உணர்வை கொடுத்து உங்களை அழிக்க வரும்போது இந்த சத்தியத்தை நீங்கள் அறையா கட்டி இருக்கீங்கல்ல, அதன்படியே நடக்கணும்னு உங்களுடைய ஐம்புலங்களையும் அடக்கி கத்தருக்குள்ளே இருக்கணும்னு நீங்கள் அடக்கும் போது, அப்படியாக நீங்கள் நடந்து கொண்டு இருக்கும் போது இந்த நீதி என்ன ஆயிரும்? ஒரு மார்க்கவசமா. இப்படியாகத்தான் நம்ம நடக்கணும், இதை மீறி நடக்கக்கூடாதுங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கும்போது இது ஒரு மார்க்கவசமா என்ன ஆயிரும்? இருதயத்தில் தாக்காது. இருதயத்தில்
தாக்குது. இதை வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியாக தான் சத்துரு என்னவான், உங்களுக்கு விரோதமாக ஒரு ஆயத்தை போடுவான். அவன் உங்களுக்கு விரோதமாக சண்டைகளை எழுப்புகிறவன் மாத்திரம் அல்ல, உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஆகாதவர்கள் என்று வெறுக்கிற அளவுக்கும் சில செயல்களை கொண்டு வரவும் முடியும். அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாய், அந்த எண்ணங்களுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாய் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே இருக கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்தனது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாக இருங்க. சமாதானம் உங்களை பார்க்கிறவர்களுக்கு யாரா இருந்தாலும் உங்களுடைய சமாதானம் குலையாதபடி நீங்க இருக்கணும்ல. அப்போ என் சமாதானம் குலையாதபடி இருக்கணும்னாலே என்ன அர்த்தம்? தேவனுக்கு பிரியமான செயல்களை நீங்க செஞ்சாலே உங்களுக்கு சமாதானம் குலைச்சலே ஏற்படாது. சுவிசேஷம் என்பதே அதோடைய அர்த்தம் என்னது? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுடைய அந்த உள்ளத்துல ஒரு சமாதானம் கிடக்கும். இயேசு என் பாவங்களை மன்னித்து விட்டான். அவன் அடுத்து அந்த பாவத்துக்குரியவன இருக்கவே மாட்டான். அந்த சமாதானத்தின் சுவிசேஷம் அவங்களுடைய முகத்துல இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளையுடைய முகத்துல அதை காணும். ஏன் இல்லை? உங்க உள்ளத்துல சமாதானமே இல்லை. எந்நேரமும் பிழைகள் ஏதோ இருக்குது. அந்த பிழைகளை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஆனால் தேவனுக்கு தெரியுங்கிற பயமும் உங்களுக்கு இருக்குது. அதே தேவன் நீங்கள் நீதியாக நடக்கும்போது அந்த நீதி அறிஞ்ச தேவன் தெரியும் போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமும் இருக்குது. அதான் சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை காலில் தொடுத்தவர்களாக இருங்க. அப்படிங்கும்போது எந்த நேரத்துலையும் உங்களுடைய கால்கள் உங்களுடைய சமாதானத்தை குலைக்கிற செயல்களுக்கு போகக்கூடாது என்பதில் கவனமாக இருங்க. உங்களுடைய ஆவிக்குரிய கால்களானாலும் சரி, எதுனாலும் சரி, அப்படி ஒரு பாதரட்சையை கால்களை தொடுத்தவர்களாகவும் இருங்கள். இதுதான். இப்படி இருக்கும்போது உங்கள் சமாதானத்தை குலைக்க நினைக்கிற, உங்கள் பரிசுத்தத்தை குலைக்க நினைக்கிற எந்த ஆயுதமும் உங்களை தாக்கிடுமா? அதான் சொல்ல, உனக்கு விரோதமாக எலும்பும் ஆயுதம் வாய்க்காது. ஆயுதம் எலும்பாதுன்னு ஆண்டவர் சொல்லலை, எலும்பும் ஆனால் வாய்க்காது. ஏன்? இந்த பாதுகாப்பில் இருங்க. ஆண்டவர் சும்மா ஒன்று ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறவர் இல்லைங்க. பிறகு நீங்கள் சொல்லுவீங்க வாய்க்காதுன்னு சொன்னீரே, ஆனால் ஏன் எங்களுக்கு இப்படி வந்துச்சு? இப்படி நடக்கவும் சொன்னாரே. நடக்கிறோமா? ஆகாததை சிந்திக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். பிறகு ஆகாத காரியம் தானே உள்ளே வரும். வந்தால் மட்டும் ஏன் வந்துச்சு? முதலாவது உன் ஆன்மாவுக்கு விரோதமாக எழும்புகிற இந்த ஆயுதங்கள் வாய்க்காத படிக்கு நீங்கள் அந்த என்னாகணும், தேவன் கொடுத்த அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நடக்கும் போது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது. உங்களுடைய சிந்தையை தாக்காது, உங்களுடைய இருதயத்தை தாக்காது. நீங்கள் நடந்து போகிற இடம் தப்பான இடமா இருக்காது. தவறான ஒரு காரியத்துக்கு உங்களுடைய கால்களை வைக்க மாட்டீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த சமாதானத்தின் பாதையாகி அந்த வசனத்திலே நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு என்ன விரோதமாக ஆயுதம் வந்து புண்ணியம் என்ன உங்களை என்ன பண்ணிடும்? ஒன்றுமே பண்ணாது. அதுதான் இங்கே சொல்லுகிறார். சொல்லி கடைசியாக என்ன சொல்லுகிறார்? 16ஆம் வசனம், பொல்லாங்கல் எங்கேயும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இதுக்கு அடுத்துதான் நமக்கு ஒரு விசுவாசம்னு ஒன்று கொடுத்துருக்கிறார். பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம், ஆண்டவர் பொல்லாங்கன்னு ஒரு அக்னி ஆஸ்திரத்தை எய்வான் அப்படின்னு ஒரு அம்புல ஒரு துணியை சுற்றி அதில் ஒரு என்னது தீப்பந்தத்தை ஏற்றி விடுவது. அப்படியாக உங்களுடைய இருதயத்துக்குள்ள எதையாவது ஒரு கவலையை, சோர்வை, ஆகாத காரியத்தை, பாவ உணர்வுகளை, தீய உணர்வுகளை போட்டு அது அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம், அப்போ எத்தனையோ அம்புகள் என்னாகும், உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரும். இருதயத்தை தாக்கிடுச்சுன்னா போதும், நீங்கள் சோர்ந்து போயிருவீங்க. அதுக்காக பல விதத்தில் போராடி வந்தாலும் விசுவாசம் என்னும் கேடகம். என் தேவன் என்னை எந்த ஒரு காரியத்துக்கும் அனுமதிக்க மாட்டார். என் தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார், உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக எழும்புகிற பாவ ஆயுதம் வாய்க்காது. உனக்கு விரோதமாக எழும்புகிற சாப ஆயுதம் வாய்க்காது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கடனின் ஆயுதம் வாய்க்காது. உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற நீ அவ்வளவுதான் முடிஞ்சேன்னு சொல்லுகிற அந்த ஆயுதம் வாய்க்காது. ஏனால் தேவன் உங்களுக்கு சொன்னது, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் தான். அப்போ எப்படி இந்த ஆயுதம் வாய்க்கும்? வாய்க்காது. ஆனால் அதற்கு முன்னாடி நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களும் இருக்குது. அதை கடைபிடித்து கொள்ளும் போது இந்த அக்னி ஆஸ்திரங்கள் ஒன்றுமே பண்ணாது. பிறந்துட்டீங்க, விவரம் தெரிஞ்சிச்சு, நாங்களும் இத்தனை காலம் வளர்ந்துட்டோம். எங்கள் ஊழியக்காரர் 80 வயசுக்கு தொடப்போறாரு. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாருக்கும் போராட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் எதுவுமே வாய்க்கலை. நீங்கள் இப்படியே வளர்ந்து வரும்போது ஏன் எங்களுக்கு இப்படி இருக்குது, ஏன் எங்களுக்கு இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. வாய்க்கலை இல்லை. நீங்களா ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணிடாதீங்க.
இந்த மாம்சத்திற்குள்ள போராடி சாபக்கிரிகளை கொண்டு வருகிற யுத்தத்தின் ஆயுதங்களை தேவன் என்னாகிறாரு, வாய்க்காமலே போக பண்ணுகிறார். அடுத்து அங்கேயே பார்த்தீங்கன்னா பாலாக்கும் போட்டிருக்கா, யோபு 6ஆம் அதிகாரத்தில். பாலாக்குதல் வரும்போது பயப்படாது இருப்பாய். பாலாக்குதல் அப்படிங்கும் போதே நல்லா வசனத்தில் வளர்ந்த நீங்கள், நல்ல சபையில் இருந்த உங்களை பாலாக்கும் அருவருப்பின் மீது ஒரு நேசம் வந்து அது பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு வேலையின் பின்னாடி, இல்லை ஒரு பணத்தின் பின்னாடி, ஒரு பதவியின் பின்னாடி போய்கிட்டே இருப்பீங்க. அது உங்களையே அருவருக்க பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த பாலாக்கும் அருவருப்பை பின்பற்றி 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 ஒரு நாளில் திரும்பி சொல்லுவீங்க, என்னை அது அடைச்சி போட்டுருச்சு, ஐயோ நான் வெளியில் வரந்தான்னு நினைக்கிறேன், ஐயோ எனக்கு லீவு கிடைக்க மாட்டுக்கு, அது கிடைக்க மாட்டுக்கு. உனக்கு அருமையாக இருந்ததை நீ தானே பாலாக்குன. அதான் அங்கே சொல்லப்படுது, பாலாக்குதல் வரும்போது என்னவா, பயப்படவே மாட்டோம். ஏன்? அது நமக்கு நயங்காட்டி தான் பயங்காட்டும், நயங்காட்டுறதுக்கு இறங்க மாட்டோம். பாலாக்கும் அருவருப்புகள் என்னாகுமா, தேவனுடைய சபையில் தேவன் போலவே வந்து நிற்கும் என்று தானியேலின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. அந்த பாலாக்கும் அருவருப்பு இன்னைக்கு விசுவாசி வரைக்கும் வந்து நிற்கிது. எப்படி? சீக்கிரம் முடிங்க, எங்களுக்கு டைமிங்க, ஐயோ எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது, எங்களுக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது, ஐயோ எங்களுக்கு அதெல்லாம் முடியாது. பாலாக்குதல். ஆண்டவர் அவனை பாலாக்குனாரு. அவர் பாலடைந்த இடங்களெல்லாம் துதியினாலும் நிறைய பண்ணுகிறவர் ஐயா. பாலாக்குதல் வரும்போது பயப்படவே வேண்டாம். என்னது? எங்கேயாவது உங்களை பாலாக்கிறோன்னு தான் போராடி பார்க்கும். எதுலையாவது உங்கள் பேரை கெடுத்தணும், எதுலையாவது உங்களை ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாமல் ஆக்கிரணும்னு பாலாக்கிற அருவருப்பு போராடி போராடி பார்க்கும். நீங்கள் உபவாசத்திலும் ஜெபத்திலும் சபை கூடி வருவதிலும் தெளிவாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் அந்த பாலாக்குதல் வாய்க்காதே போயிடும். இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கும். ஆண்டவர் இத்தனை காரியங்களுக்கும் உங்களை விலக்கி காக்கிறார். ஆகவே தான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும்.